எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன், அதனால கொஞ்சம் இது மாதிரியாக இருக்குது. மேடையில் இருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு தெரியும். நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என் கூட இருந்து இணைத்தயாரிப்பில் வந்த வெள்ளத்தூரனுக்கு என் மனமார்ந்த நன்றி. அருண்குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. திரு சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி. சாய் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் டைரக்டர் நாகராஜ் கருப்பி அவருக்கு என் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட இது கரெக்டான ஆள் தானா அப்படிங்கிறத ரொம்ப நிறைய டெஸ்ட் எடுத்தேன் எனக்கு. அதில் சரி ஓகே, ஏன்னா அப்படியெல்லாம் இது பண்ண முடியாதுங்க, ஏன்னா ஒரு சார் 2வது படம், அதனால் ரொம்ப இது பண்ணி தான் தேர்ந்தெடுத்தார். ரொம்ப நன்றி சார் இந்த இதுக்கு. அப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன் திரு சீனி அவர்களுக்கு என் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் அவர். அப்புறம் வேல்முருகன் எடிட்டர் அவருக்கு நன்றி. மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்திக்கு நன்றி. மற்றும் வேறு பேர் விட்டுருந்தா சாரிங்க. திரு கண்கன் செந்தில் அவருக்கு நன்றி. ஆனந்தராஜன் அவர்களுக்கு நன்றி. நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேர்த்தோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரு பழனிசாமி மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பரமசிவம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த எல்லாத்துக்கும் என் அம்மா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த நன்றி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். டைரக்டர் நாகராஜ் அவர்களுக்கு இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் நடிகர் திரு சுரேஷ்நந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் கூட வேலை செஞ்ச அத்தனை நடிகர்களுக்கும், முக்கியமாக திரு வேலராமமூர்த்தி சார் அவர்களுக்கும், மறைந்த திரு மாரிமுத்து சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் அவங்க ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்தது. அதேமாதிரி கூட நடித்த அத்தனை சிந்தியா மேடம், ரமா மேடம் எல்லாருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் என் கூட வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. வந்திருந்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கு, என்னோட நண்பர்களுக்கு இனிய வாழ்த்தை அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். நன்றி, தேங்க்ஸ். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஊரின் உறவுமுறை, பெண் சடங்கு என்று பழைய பாரம்பரிய நினைவுகளை கிராமத்து இசைக்கருவிகள் கொண்டு வீராயி மக்கள் மூலம் மீட்டெடுத்த இசையமைப்பாளர் திரு தீபன் சக்கரவர்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். வந்திருக்கக்கூடிய எல்லா சிறப்பு விருந்தினருக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே குடும்பமாக வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்காக. வீராய் மக்கள் எனக்கும் நாகராஜ் சாருக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம்னு சொல்லலாம். நாங்களே ஒரு குடும்பம் மாதிரி தான். 2019 நாங்கள் இந்த படத்தை பற்றின டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போவே நாங்கள் சாங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணி முடித்த பிறகு சார் திடீர்னு ஒரு நாள் தான் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி நான் அது வரைக்கும் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணிருந்தேன். இன்னும் 2-3 படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சார் கூடும்போது படம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த படத்தை கூப்பிட்டு காமிச்சாங்க. காமிக்கும் போது ஆக்சுவலி எங்கள் அம்மா தவறு இருந்தாங்க. அப்போ தவறின டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம் அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப ஒரு பேடான சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். ஸோ அப்படியே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெக்கார்டிங்லாம் ஸ்கோர் பண்ணோம். ஒரு சீனும் ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் இல்லையா, அந்த மாதிரி மெமரிஸை நம்மளுக்கு எல்லாமே ரெஃப்ளெக்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இது மக்களுக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்குமே ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியும். பட் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன புரிய வரும்னா, அதை நம்ம எப்படி காப்பாற்றணும், ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம்னா எப்படி நம்ம அதை சேர்த்துக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக புரிய வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது நான் இதில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். முதல்ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க என்னுடைய டைரக்டர்ஸ்க்கும், நாகராஜ் சாருக்கும், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும், நாகராஜ் சார், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். நாகராஜ் சாரோட உழைப்பு சொல்லணுன்னாக்கா நான் சும்மா சொல்லலை, அவரது ரொம்ப நீண்ட கால பயணம்னு சொல்லலாம். ஒன்று பார்க்க தான் சார் குட்டியாக இருப்பாங்க, ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்காது. பயங்கரமாக வேலை செய்வாங்க. என்னையுமே பயங்கரமாக வேலை வாங்கினாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ன வேணும் என்ன வேணான்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ எங்கே விட்டேன்னு தெரில, சாரி. ஸோ என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, என்னோட டெக்னீஷியன்ஸ்க்கு நன்றி, என் ஃபேமிலிக்கு நன்றி. எனக்கு இதுக்கு மேலே சான்சஸ் கொடுத்துட்ருக்க என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர் படம் பாருங்கள். உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். எல்லாரும் உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.
இதில் வந்து அப்பாவை நடித்த வேல்ராமூர்த்தி சாருக்கு பேர் சொல்ல மாட்டேன், சாரி சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்தது. இந்த சொல்லும்போது அப்பாவை அவர் தான் பண்ணணும்னு சொல்லி இந்த கதையை கேட்டு வந்து அப்பா அவருக்கு ரொம்ப நன்றி. தீபா அக்காவுக்கு ரொம்ப நன்றி. ரமா மேடமுக்கு ரொம்ப நன்றி. சிந்தியா மேடமுக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமான ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது, சாரி, மாரிமுத்தண்ணன் சார். அவர் வந்து இல்லை அப்படிங்க நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருக்கோம். அவர் வந்து இந்த படத்தை பற்றி ஷூட்டிங்கில் பேசும்போது சுரேஷனோட இப்போ நேரில் பார்க்க கூட கேமரா பேசுறது நல்லா இருக்குது, கண்டிப்பாக நல்லா வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவரோட ரொம்ப பேசின நினைவுகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அவர் இப்போ இல்லை, இந்த சமயத்தில் அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவருக்கு என்னோட நினைச்சு சொல்லிக்கிறேன். ஸோ அதனால தான் சரி முன்னாடி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஆல் டீம்ஸ், எல்லாத்துக்கும் பேரும் வந்தால் சாரி சீனியர்ஸ், தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சிட்டுக்குருவி சினிமாக்கள் சிராய்த்து விடும், மலரும் நினைவுகளை நினைவூட்டுவது மண் சார்ந்த வாழ்வியல் படங்களே. இதை படைப்பாளிகள் யாரும் மறுக்க இயலாது. தமிழ் சினிமாவில் வெற்றிடங்களை நிரப்ப வாழ்வியல் யதார்த்த படங்கள் நிறைய தயாராக வேண்டிய காலகட்டம் இது. வீராயு மக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நண்பர் நாகராஜ் கருப்பையா வாழ்க்கையில் மிகப்பெரிய நிரந்தர சுதந்திர போராளி. அவர் எவ்வளவு தூரம் தன்னம்பிக்கையோட இருந்து செயல்பட்டு இருக்காரு, நான் கூட இருந்து அணுவா பார்த்துட்டு இருக்கேன். கதைகளை தாண்டி பாடல்களை தாண்டி கண்கலங்கி யதார்த்தமாகவே என்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு படைப்பாளி அவருக்கு இந்த படம் ஒரு நல்ல முத்திரையை பதிக்கணும். அனைவரும் குடும்பத்தோட இந்த படத்தை அங்கீகரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி, இந்த படத்தில் வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை, ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவாக யாரும் பார்க்க மாட்டிய, உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாசம் இருக்குது. இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க, பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தால் மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒலி சத்தமும் வரும். ஆனால் 3 சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தோளில் தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாமல் உணர்வில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டணும் பார்த்தீங்களா? அப்போ உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே. இதை வந்து ரொம்ப அருமையாக ஒரு தங்கச்சியா அண்ணங்கிட்ட பாசத்தை ஏங்குற ஒரு சகோதரியா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவர் எவ்வளோ ரசித்தாரோ அதை தான் நம்மளுக்கு வந்து பிம்பமாக கொடுக்க முடியும். அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகாக சொல்லியிருக்கிறார். ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான், அதனாலதான் அப்படியே கொடுக்குறாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகுற கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதியே. எல்லாரும் உத்தர குத்திடுவாங்க, தீபாக்கால வெறும் அழுகுறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னமோ தெரியல, உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடு தீபாக்காவ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன் தெரியல, ஒருவேளை நல்ல முந்தாடியை தூக்கி வைப்பாரு வைப்பாருன்னு நினைக்கிறாங்களோ எல்லாம் தெரியல. ஆனா இதுல ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகனோட நடிக்கும் போதும் சரி, எங்க அண்ணன் கூட நடிக்கும் போதும் சரி, எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. உண்மையில அந்த மாறி மாறி ஒரு சீன் நடிச்சோம் நாங்க, அது என்னால மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆங்கிலத்தில் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க. அக்கா வந்து நன்றின்னு தமிழில் சொல்கிறேன். ஏன்னா தமிழில் ரொம்ப அழகான ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை, இழிவு சிறப்புண்மை. அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை. எங்கள் வீட்டு நான் செஞ்ச சாப்பாடை என் பையன் சொல்கிறேன், எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புண்மை.
இப்போ நம்ம ஒண்ணு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும். எப்படின்னா, பொருந்தும் நல் மனைக்கூறிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதியிருக்கிறார். இந்த நீயும் அப்படின்னா, அப்ப நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதுல அர்த்தம், அதுக்குள்ள அடங்குது. அப்ப ஒன்ன சொன்னா அது ஒன்னு கூட்டிட்டு வரும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நான் என் பையன்கிட்ட கேட்கறேன், டேய் நீ பாஸ் ஆயிட்டியாடா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், ஏமா பக்கத்து வீட்டுல ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னானா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம். அப்ப தமிழ்ல எவ்வளவு அழகு இருக்கு, அந்த தமிழை ரசிங்க. தமிழ்ல ஒரு இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா ஒன்னொன்னு எடுத்து பாருங்க, எத்தனை விஷயங்கள். ஒரு நாலடியார்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன், காக்கா கறி சமைத்து கருவாடு மென்று தின்பர் செய்வர். இதுக்கு யாரையாவது புரியுதா? காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்களா செய்வர், இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அர்த்தம் இல்ல. காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறிய வேக வச்சு அந்த உயிர் சத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வந்தாங்க, ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும். இது போலதான் நிறைய மறக்கப்படுது, மறைக்கப்படுது, அது ஏனே தெரியல. உள்ள போய் பாத்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும், நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளவு அழகா இருக்கும். தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேன்க்கா, நான் இந்த இதை மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, நிறைய பேர் நீங்க தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்றீங்க, அப்படி கிடையாது. நான் பார்த்த விஷயத்த தான் நான் சொல்ல முடியும். நான் ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறவர். பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுனா மறுபடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டுல சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும். இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது, ஏனே தெரியல. எல்லாம் வந்த உடனே இன்னைக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. சொல்லி கொடுக்கும் போதே, இப்ப என் வயசுல இருக்கிறவங்க இப்ப கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னு தனி கொடுத்தனும் போயிடணும்ன்றா. அது ஏனே தெரியல. தனியா நின்னா பனைமரம் பலனே கொடுக்காது. இப்போ பனைமரத்தை பலனை பத்தி நம்ம எவ்வளவோ பேசுறோம், அது மேல இருந்து கீழே வரை எல்லாமே பலன் கொடுக்கணும். அப்ப உறவுகளோட இருந்தாதான் அந்த பனைமரம் கூட பயன்படும். அப்ப நம்ம பயன்படணும்னு நினைக்கிறோமா, பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா, இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க, பழகுங்க, சிரியுங்க. தாத்தாட்ட பேசுங்க, அங்க ஏதாவது கிடைக்கும். பாட்டிக்கிட்ட பேசுங்க, அங்க ஏதாவது கிடைக்கும். ஏதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க வயசு முதிர்ந்துட்டுனா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் நாங்க. அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. அது தங்கச்சி மூலமா கிடைக்கலாம், காதலி மூலமா கிடைக்கலாம், பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம், யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்துல வச்சுக்காங்க, வெறுக்காதீர்கள். இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்கிற பலன் ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். வீராகி பேசுகிறேன். என்னோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்போ குடும்பம் ரொம்ப சிரித்து போச்சு, எல்லோரும் தள்ளி போய் நிற்கிறோம். அதை ஒன்றா பார்க்கணும்னு இயக்குனர் சாருக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தன்னோட இதை தன்னை தொலைச்ச இடத்துல தான் தேடணும்பாங்க, அது பக்கத்தில் தான் கிடக்கும், எங்கேயும் தள்ளி போய் விழுந்திருக்காது. காலடியிலே பார்த்தா நம்ம உறவுகள் அங்கங்கே தள்ளி கிடப்பாங்க, ஒன்றும் சேர்க்க மாட்டோம், ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி ஓடுறவங்க மத்தியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு ஏக்கங்கள் இருக்கும். குடும்பத்தை பற்றி சிந்தனை எப்பயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வீராகி மக்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை என்னோட இதில் நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றது 100க்கு 100 உண்மை. இயக்குனர் சார் சொல்லுவார், விளக்கி சொல்லுவார், அவர் அழுவார், அப்புறம் எழுந்திரிச்சு போயிட்டு மறுபடியும் சொல்லுவார். அந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி தான் சொல்லக்கூட முடிஞ்சிச்சு. என்னோட தலைமகன் வேலராமமூர்த்தி சார், அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம், யதார்த்த நாயகன் சொல்லி. கதை நாயகனை பார்த்துருக்கோம், கதாநாயகனை பார்த்துருக்கோம். யதார்த்த நாயகன் அவர் கூட 2-3 படம் பண்ணியிருக்கேன். இதில் என் மகனுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நான் கிளீசரனை போட்டுட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பேன். என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க பாரு சார், கண்ணு வலிக்குது சார், அடுத்த சீனுக்கு வாங்க பாரு, கண்ணு அப்படி இறுக்கி மூடிட்டு திறப்பார். அப்படியே கண்ணீர் எங்கிட்ட தான் வருமா தெரியல சார், அந்த சீக்வன்ஸை சொல்லிக் கொடுங்க சார் சீக்கிரட்டா அப்படிமே, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படிம்பாரு. அடுத்து என்னோடய 2வது மகன் மாரிமுத்து சார்,
இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாவோ அவரை ஒரு ஆர்டிஸ்டாவோ பார்க்க முடியாது. இழப்பாக இருக்கிறதுனால வந்து அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அடுத்து இன்னொரு மகன் வரல நினைக்கிறேன், என் மக தீபா. என் மகளுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவான பேச்சுன்னு அறிவாக வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா? நான் தான் காரணம், அப்படி தான் சொல்லிக்கிறேன். அங்கே கொடுக்கக்கூடாது அந்த விஷயத்த. ஆமாம், இப்போ இந்த திரைக்கதைக்குள்ளே உள்ள நுழையும் போது எல்லாரும் ஒரு விஷயத்தை மாற்றிக்குவோம். நம்மக்கிட்ட எல்லாருமே தவறில்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த கதை ஒவ்வொருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகும். கட்டாயம் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் எடுத்துக்கிட்டு போயிடுவீங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் சொல்லுவீங்க, இதை மாற்றி அமைச்சுக்கிறணும் நம்ம அப்படின்னு. அப்படியான ஒரு விஷயந்தான். எனக்கு இந்த வீராய நீதான் இவ்வளோ பெரிய ஓல்டு கெட்டப்பில் நடிக்க போறியா, பார்த்துக்க ஃபீல்டில் இருக்க அப்படின்னாங்க. தாய் ஸ்தானம் யாருக்கு கிடைக்கும்? எங்கெல்லாம் ஒரு அன்பு இருக்கும். உலகமே போற்றக்கூடியது எல்லாம். கொலகாரம் கூட தாயைத்தான் பெருசாக பேசுவான். களவாடி கூட தன்னோட தாயத்தான் எங்கனையா பெருசாக பேசுவான். தூற்றுவதும் போற்றுவதும் தாய்க்கே ஏற்படும், ஏன்னா அவங்க பையங்களை கொண்டு. ஆனால் என்னோட குழந்தைங்களை கொண்டு இந்த இடத்துல வந்து இந்த வீராய்க்கு போற்றுதல் கொண்டான இடத்த கொடுத்தது இந்த திரைக்காவியம் தான் சொல்லணும். ஒரு காவியம்தான். எத்தனையோ திரைக்காவியங்களை பார்த்துருக்கோம். இந்த ஒரு காவியத்தை நீங்கள் பார்த்து அவங்க தன்னோட பின்னாடி வர சந்ததிக்கு, இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், எல்லாருக்கும் ஒரு தாத்தா பாட்டின்னு. நாங்கள் அந்த காலத்தில் கிராமத்தில் பெரிய வீட்டில் வாழ்ந்தோம். அந்த காலத்தில் இப்படிலாம் கஷ்டப்பட்டோம். ஏதாவது ஒரு கதை இல்லாமல் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை கிடைக்கும். வந்து எல்லாரும் அதை வாங்கிக்கிட்டு போங்க. அடுத்து இயக்குனர், என்னோடய பேரன், ப்ரொடியூசர் ப்ளஸ் கதாநாயகன். இடையில வந்துட்டு ஒரு சாப்பாட்டு டயத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. லைட்டாக ப்ரொடியூசர் கவனத்துக்கு போச்சு. அன்னையிலேருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் கவனமாக என்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த தம்பி அடுத்த இடத்துக்கே போவோம். பண்புகள் வந்து கதையில் மட்டும் சொல்லலை, உண்மையாகவும் இருந்துச்சு. சில பண்புகளை வந்து நாங்கள் இங்கே பகிர்ந்துக்கிட்டோம். ஒரே குடும்பமாக இருந்தோம், வீராய் குடும்பமாக இருந்தோம். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், உங்களையும் எங்கள் குடும்பத்துக்கு அழைச்சிருக்கோம். நீங்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கொடுக்கணும். இங்கே பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகுது. அதனால இந்த அளவுக்கு முடிச்சுக்கிடுவோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நாகராஜ் எனக்கு வந்து 2006 தெரியும் அவரை. அவரோட ஸ்ட்ரகிளை நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் எல்லா டேரக்டரும் ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வருவோம். பட் அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. இன்றைக்கி என் நண்பன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நிச்சயமாக அவர் டிசர்வ் பண்ணுற ஒரு பிரேக்கை தரும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் நண்பா. அண்டு இங்கே இருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வருது இந்த படத்து மேலே. எக்ஸாம்பிள் வந்து வேலாராமூர்த்தி சார் அண்டு வந்து இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்கனால இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆடியன்ஸ் நம்புகிறாங்க. ஆனால் அந்த தீபா மேடம் அண்டு அந்த வீராயி அவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு நினைக்கிறேன். அண்டு இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி, நாகராஜ்க்கு இந்த படம் கொடுத்ததுக்கும். எல்லா ப்ரொடியூசர்ஸ் 2-3 பேர் இருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி படம் பெரிய வெற்றி ஏறணும். ஏன்னா மண் சார்ந்த கதைகள் வந்து அவ்வளோ பேர் இன்றைக்கி வரதில்லை, முன் வரதில்லை. அண்டு அதுக்கு இப்போது லெனின் என்னோட நல்லா பேசுவார். ஸோ ரவி மரியா சார், பேரரசு சார்லாம் கண்டிப்பாக நிச்சயம் என்னோட நல்லா பேசுவாங்க இதெல்லாம். அண்டு இந்த டீம் பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நாகராஜ் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய மைல் ஸ்டோன்லாம் அச்சீவ் பண்ணணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் நாகராஜ். தேங்க்ஸ். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மேலும் இங்கே அடித்து துவைத்து காய போட்டு அரவணைத்து அன்பாக இருக்கின்ற எங்களுடைய வலையத்தள இணையதள பத்திரிகை நண்பர்களே, என்னுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர், தண்டட்டி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே, திலீன் சார் அவர்களே, சாருடைய டிஸ்கஷன்லாம் நான் போயிருக்கேன், கோகுல் சார் டிஸ்கஷனுக்கெல்லாம். கோகுல் சார் அவர்களே, எங்களுடைய அன்பு இளவல், எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே, நான் முதலில் மிளகாய் படத்தில் நடிகராக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் அன்பு அண்ணன் வேலாராமூர்த்தி அவர்களே,
எமோஷ்னலாக தான் அவங்க நடிப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நாங்கள் மாயாண்டி குடும்பத்தாரில் கண்டுபிடித்த எமோஷனல் நாயகி தீபா சங்கர் அவர்களே, செந்தி அவர்களே, வீராய் நடித்திருக்கும் பாண்டியம் அவர்களே, ஹீரோவாக நடித்திருக்கும் சுரேஷ் நந்தா அவர்களே, இணை தயாரிப்பாளர்களே, என்னுடன் ஆசை ஆசை படத்தில் முதலாக உதவி இயக்குநராக பணிபுரிந்த நாகராஜ் கருப்பையா அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இந்த வீராய் மக்கள் ஒவ்வொரு பிரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் 10 இயக்குனர் சேர்ந்து நடித்தோம். 10 இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம். அந்த இடத்துல தீபாக்கு அங்கே இருந்தாங்க. அவங்க சீன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லேயே எழுதும். இது உண்மை, இது யாருமே மறுக்க முடியாது. அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் வந்து மாயாண்டி மகனும் புருபண்டு போயிட்டான்னு ஒரு கதறுவாங்க நடு ரோட்டில் உட்காந்துட்டு. அந்த சீனு அந்த படத்தையே அப்படி ஒழுக்கிருச்சு. அப்படி ஒரு ஆழமான நடிப்பை வழங்கினவங்க தான் அவங்க. மாயாண்டி குடும்பத்தில் எவ்வளோ பேர் பிஸியானதுன்னு தெரியாது, தீபாக்கா பயங்கர பிஸி. அதுலேருந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரத்தமும் சதையுமா, நான் மதுரை மண்ணில் அந்த கேரக்டரை எப்படி பண்ணுவாங்கிற விஷயத்த ரத்தமும் சதையுமா கண்ணில் மீசையில் உதரில் அப்படி தொடை தட்டி நோலி மேனன்னு சொல்கிற வசனம்லாம் இன்னைக்கு உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கெல்லாம் அந்த படத்தை ஒவ்வொரு சீடியும் வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு அந்த படத்தை 50 தடவை 60 தடவை 100 தடவை பார்த்தவங்களா இருக்காங்க. இங்கே சென்னையில் ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது அண்ணே 1000 தடவை படம் பண்ணுங்கண்ணே, அந்த படத்தை நான் குடும்பத்தோடு பார்ப்போம்னே, ஊர்னா வந்துடுதுண்ணே, ஊர்னா வர்றப்பெல்லாம் அதானே பார்ப்போம்னே, எங்கள் அண்ணன் தம்பியில் அந்த படத்தை பார்த்தா நான் ஒன்று சேர்ந்தோம், அடிச்சுட்டு தெரிஞ்சோம்னே, இப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு காவியம் மாயாண்டி குடும்பத்தார். அதற்கு ஈடையான வெற்றியை அந்த வீராய் மக்கள் பெரும் நான் நம்புகிறேன். ஏன்னா 150 கோடி 500 கோடி 1000 கோடி சினிமாவை பற்றி சமூக வலைதளங்களை பார்க்கும்போது சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு பேதியும் ஏற்படுறது உண்மை. இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு சின்ன படங்களை ஓட்டிகிட்டே வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. படத்தில் வந்து உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் சின்ன படம் பெரிய படம்னு பேதம் பார்க்குறதே இல்லை. நல்லா இருந்தால் கை தட்டுவீங்க, நல்லா இருந்தால் எவ்வளோ பெரிய படம் நினச்சி போயிருவீங்க. உண்மைதானே? அப்போ இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது பத்திரிகையாளர் அதாவது ஆராதனை செய்து நீங்கள் இது வந்து கொண்டாடும் போது நாகராஜ் கருப்பையா போன்ற ஒரு 25 வருஷ போராட்டமான இயக்குநர்கள்லாம் மேலே வரணும். ஜெயித்தவர்களே திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்கு எவ்வளவோ, அதை விட ஜெயிக்க துடிப்பவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு பெரிய வலி. அந்த வலியிலேருந்து மீண்டு வர சுகம் இருக்கு தெரியுமா, அது வந்து பேரின்பம். அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமா என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் கருப்பையா கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அந்த இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்டேஜாக இருக்குது. ஏன்னா நாகராஜ் அப்புறம் சீனு 2 பேருமே எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். கிட்டத்தட்ட 2000 தெரியும். அதுலேயும் நாகராஜ் வந்து பயங்கர துடிப்பான ஒரு ஆள். பார்க்கறதுக்கு ஆள் சொல்கிறாங்களா அவர் பொடியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஆனால் வந்து அவர் அந்த ஒரு ஆர்கானிக்கான சினிமாவை யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. இப்போ நம்மளாம் வந்து உலகத்து சினிமா பார்ப்போம், அதுலேருந்து படிப்போம், அந்த புத்தகத்தை படிப்போம், இலக்கியம் படிச்சிருப்போம், இப்படியெல்லாம் இல்லை. அது தன்னோட உணர்வுக்குள்ளேருந்து, தான் பார்த்த வாழ்க்கையிலேருந்து, தான் பார்த்த மனிதர்கள்லேருந்து, தான் நேசித்த உறவுகள்லேருந்து இப்படியா கதையை தேடி அவராக ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பாப்புல. டெய்லி கதை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, நல்லா பாடுவாப்புல. என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ரொம்ப நெருக்கமான மேடையாக இருக்குது. கோடியாக பணம் போட்டு நிறைய போதை, வன்முறை அப்படின்ட்டு ரத்தம் தெறிக்க விட்டு பார்வையாளர்கிட்ட இருந்து காசை உறிஞ்சிற இந்த சூழலில் வந்து உறவுகளை பற்றி பேசி வாழ்க்கையை அது மண்ணோட ரத்தமும் சதையுமா எடுத்து பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியமான முயற்சி. அந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் தோள் கொடுக்க வேண்டும். அந்த வீராய் மக்கள், அது அந்த டைட்டிலே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னைக்கு ஒரு பெரிய, என்னதான் நம்ம நாகரிகத்தை வளர்ந்தாலும் இது ஒரு பெரிய ஆணாதிக்க சமூகம், அது ஒரு தாய்வழி சமூகமாக அந்த டைட்டிலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வீராய் மக்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீராயி மக்கள் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு அழகான ஒரு கதையை சொல்லிடுச்சு. ஏன்னா நம்ம ஊர் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் யாருக்கு தெரியுதோ இல்லையா, அம்மா பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்.
இப்போ நான்லாம் வந்து எங்கள் அம்மா பிரேமா மையன் தான் தெரியுமே தவிர வெங்கட்னா யாருக்குமே தெரியாது. அப்படி தான் இருக்கும். அது மாதிரி இந்த வீராய் மக்கள் படத்தோட அந்த டைட்டில்லையே சார் வந்து அந்த வாழ்வியலை சொல்லிட்டாரு. ரொம்ப ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நிறைய காட்சிகள் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சு. ஏன்னா இந்த உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாருமே தூரமாகி எல்லாருமே தனி கொடுத்தனமாக இருந்த போயிட்டு அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் ஹீரோ சார் அவரே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து படம் எடுக்கிறத விட அதை கொண்டு வரது பெரிய போராட்டமாக இருக்குது. அதை விட பெரிய போராட்டம் நம்ம ஒரு ஹீரோட்ட போகிறது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. ஏன்னா நம்ம எடுத்தோன்னே எந்த ஹீரோ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நம்ம ஒரு சின்ன படங்கள் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரியான படங்கள் வரும்போது இவர் மூலமாக இன்னும் நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. ஏன்னா அது இப்போ சின்ன படங்கள்லாம் நிறைய ஜெயிச்சுட்டு வர்றதுனால அது மாதிரி இதுவும் ஒரு பெரிய படமாக மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டோட முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எல்லாரும் மாயண்ட குடும்பத்தார் சொன்னாங்க. எனக்கு ஒரு படம் ஞாபகம் இருந்துச்சு. அது தென்மேற்கு பருவக்காற்று. அது அந்த அம்மா சாங்கை கேட்கும்போதே கள்ளிக்காட்டில் பிறந்த தாயேன்னு அந்த முதல் ஃப்ரேம் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஃபீல் ஆச்சு. தெக்கத்த சன்னாடு வந்து அவ்வளோ சூப்பராக அந்த பாட்டு இருந்துச்சு. அதுக்கு தீபன் சக்கரவர்த்தி சார் அவர் வெறுமனே ஃபேஸ்புக்கில் அவர் போடுற பதிவுக்கு மட்டும் லைக் போட்டுகிட்டே இருப்பார். அவர் ரொம்ப பழக்கம் கிடையாது. இங்கே தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி அதுக்கப்புறம் எழுதுனது யாருன்னு கேட்கும்போது இயக்குனரே எழுதியிருக்காருன்னொன்னே அந்த வரிகள்லாம் கேட்க கேட்க அவர் எந்த அளவுக்கு அந்த உறவுகளை நேசிச்சிருப்பாரு இந்த ஊர். ஏன்னா அந்த வீராய் மக்கள் தெரியுது அவருக்கு. அவர் பேர் சொல்லும்போது இங்கே கைத்தட்டுறதுலே தெரியுது மொத்த வீராய் மக்கள் இங்கே தான் இருக்காங்க பிறகு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியை அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இவங்க முன்னாடிலாம் நம்ம ஒரு மேடையில் நிற்கிறதுக்கு தானே எவ்வளோ போராட்டம் எவ்வளவோ அசிங்கம் நம்ம அவமானத்தை சந்திச்சாலும் இந்த ஒரு கைத்தட்டல் இந்த அப்பா அம்மா முன்னாடி நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி பரவாயில்ல போய் ஒரு வழியாக டேரக்டர் ஆகிட்ட பிறகு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தான் நம்ம இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். அது நாகராஜ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சாரை வந்து நான் அடிக்கடி வந்து டீ கடையில் மட்டுமே தான் மீட் பண்ணுவோம் நாங்கள் 2 பேரும். எங்கேயாவது பார்த்தா சார் எப்படி சார் இருக்கீங்க என்ன சார் போயிட்டு இருக்கு இவ்வளோதான் நானும் வரும். அப்போ இந்த படம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார். சார் நீங்கள் கிலா டிஏ எங்கே பண்ணீங்க? சரி எதுக்காக கேட்குறாங்க பார்த்தா என்னன்னா பட்ஜெட்டுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இப்படி கம்மியான பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்கன்னா அவங்க தேடி பண்ணியிருக்காங்க. சார் அதை கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்ச உடனே தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு ஒதுங்காமல் அந்த படத்தை இன்னும் பட்ஜெட்டில் பண்ணுறதுக்காக அவர் அதை தூக்கிட்டே தெரிஞ்சது எனக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணிட்டே இருப்பார். அது நாகராஜ் சாரோட வெற்றி வந்து அவரை மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி அந்த படம் அமையும். ஏன்னா அவரோட பல வருஷ போராட்டம் எனக்கும் தெரியும். ஏன்னா அவரை நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு தரையும் அந்த எனர்ஜியாக இருப்பார். ஆனால் என்னதான் இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்கிற மாட்டார். அவர் ஒரு மென்மையான மனசுக்காரர். அதே மாதிரி இந்த படம் ஒரு உறவுகளை சூப்பராக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தீபா அக்கா பேசுனது வந்து சூப்பராக பேசினாங்க. அக்கா வந்து நானும் மந்திர புனையில் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. அதனால எனக்கு நல்லா தெரியும் அந்த அக்காவை. அக்கா வந்து என்னன்னா நடிப்புக்குனே பிறந்தவங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான். இப்போ உதாரணத்துக்கு சொன்னார் சார் மாயண்டி குடும்பத்தார். நீங்கள் உண்மையிலே யாரையும் அழுக வைக்கணும்னா அந்த அக்கா சீனை போட்டு காமிச்சா கொஞ்ச நேரத்தில் அழுக வச்சலாம். அழுகலைன்னா அவருக்கு அது வியாதின்னு அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக அந்த அக்கா சொன்னதில் ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் எங்கள் நிறத்தை பார்த்து நீ வந்து ஏதோ படிக்காதவங்க கேரக்டராக கொடுக்காதீங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன், நீங்கள் நல்ல தமிழ் டீச்சர் கேரக்டர்லாம் கொடுக்கலாங்கிறத அக்கா ஒரு ஆடிஷன் மாதிரி இங்கே சூப்பராக ஒரு அழகாக அற்புதமாக பேசி காமிச்சாங்க. அதே மாதிரி மேடையில் இருக்கிற எல்லா இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றி. தன்னட்டி இயக்குனர் சார், பேரரசு சார், வேலராமதி சார். அவர் வந்து என்னன்னா எல்லாரும் நடிகராக பார்க்குறேன். அவர் மிகப்பெரிய எழுத்தர். ஏன்னா நடிகரானதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு நடிகராக தான் தெரியும். அவரோட 8 திக்கு மதையான குற்றப்பரம்பரையாக இருக்கட்டும் இன்றைக்கும் அதை படிக்கும்போது அவர் அதே மாதிரி அதெல்லாம் விட அவர் ஒரே ஒரு டைலாக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சோன்னா இளந்தாரி பையன் எப்படி இருக்கணும் அது ரீல்ஸ்லாம் போட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டு அந்த அளவுக்கு சார் வந்து அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மறைந்த மாரிமுத்தண்ணன் அவருக்கும் அவர் இருந்தாலே அந்த இடம் சூப்பராக இருக்கும். அவர் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம், நாங்களும் மிஸ் பண்ணுறோம். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும். அப்புறம் கேமராமேன் சீனி சார் அவர், அப்புறம் எடிட்டர் பாடலாசிரியர் மதுரகவி அவர். அப்புறம் இந்த பாட்டை பாடினவங்க வந்து 2 பாட்டுமே ஒரே சிங்கர்னு சொன்னாங்க. சூப்பராக பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கேட்டவனையே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஹீரோ வந்து இன்னும் நிறைய படங்கள் நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி சார். வணக்கம். ஏகப்பட்ட ப்ரொஃபைல் வச்சுருக்கிறதுனால பழைய ப்ரொஃபைல்லே வச்சுட்டு நம்ம சொல்லிட்டாங்க. நம்ம வந்து சரி இந்த ஆள் என்னென்னவோ பண்ணினேன் இவனுக்கு எதுக்கு போய் ஏதாவது சொல்லணும் சினிமா வாசகர்னு பேர் எல்லாருக்கும் தெரியும், அதனால் வச்சுருக்காங்க. குட். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அடையாளம் கிடைக்குதுன்றது மிக மிக விஷயம், சந்தோஷமான விஷயம். இந்த படம் நாங்கள் நிறைய படங்களை வந்து சின்ன சின்ன படங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும் அது. அப்படி இந்த படத்தை முதல்ல பார்த்த ஆள் நான் தான் நினைக்கிறேன். நந்தாவும் நாகராஜும் வந்து எனக்கு படம் காட்டினாங்க. படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. படம் இது நான் எந்த முன்முடிவும் இல்லாமல் தான் படம் பார்ப்பேன். இந்த நிறைய சின்ன படங்கள் பார்க்குறோம், அதில் இருக்க நல்ல விஷயங்களை பார்க்குறோம். சிலது ஏதாவது முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் உட்காந்து டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி திருப்பி ரீஒர்க் பண்ணிலாம் வந்து படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறோம். நிறைய ஒரு வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியான நேரத்தில் இந்த படத்தை வந்து காட்டினோன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு இந்த படம் பார்த்துட்டு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு இப்போ மாயாண்டி குடும்பத்தார் இந்த மாதிரி எல்லா படங்களும் ரெஃபரன்ஸ் சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட இது வந்து இந்த யூத்துக்கு பிடிக்குமா,
இந்த ஆட்கள்லாம் பார்ப்பாங்களா, இப்போ இருக்கிற பசங்களாம் தேட்டருக்கு வருவாங்களா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக வந்து இது கரெக்டாக கனெக்ட் ஆகணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் வந்து எந்த முன்முடிவும் இல்லாமல் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் வந்து இது நான் உங்களுக்கு வந்து இது ஏதோ ரிவீல் பண்ண நினச்சிக்காதீங்க. கிளைமேக்ஸில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு பாட்டி வந்து ஒரு வசனம் பேசுவாங்க. அந்த வசனத்துக்கு யாராவது பார்த்துட்டு ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க யாராவது கண்ணில் தண்ணி வராமல் இருந்தான்னா நான் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து நான் என்னோடய ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக ஒரு படம் இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். நான் வேலைவரம் வச்சவர்களெலாம் ஃபோன் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு நடிப்பு செம்மையாக இருக்கும். நடிப்பு மாரிமுத்து சார் நடிப்பு, மேடமோட நடிப்பு, படம் ஃபுல்லாக நல்லா எமோஷ்னலான ஒரு படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு அட்டகாசமான ரீரெக்கார்டிங் இருக்கிற படம் நான் வந்து பார்த்தது தம்பியோடது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தோட பாட்டு பார்த்துட்டு நான் எப்படியும் ஒரு 40-45 வயசில் இருப்பார், என்னை போல் யூத்தாக இருப்பார்னு நினச்சேன். ஆனால் என்னை விட ரொம்ப யூத்தாக இருக்கார் அவர். ரொம்ப நல்ல மியூசிக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ரீரெக்கார்டிங் பார்த்த படம் வந்து இந்த படம் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குங்க, எல்லாரையும் விட எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன்றது ஒரு ப்ரிவிலேஜ். அதற்கப்புறம் இந்த படத்தை ஏதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி கூப்பிட்டு பேசிட்டே இருந்தபோது திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஆட்டத்தில் இறங்கிட்டார். நான் தான் பண்ணுவேன்னார். சரி யாரா அவருன்னு பார்த்தா என்னுடைய மிகப்பெரிய நண்பர் அவர் வந்து இப்போ இவங்களுக்கெல்லாம் இவருக்கு நந்தாக்கு எப்படி ஒரு முதல் படம் தயாரிப்பு மாதிரி அவர் வந்து மோகன் வந்து அவர் ஏதோ புதுசாக ஸ்டைலாக அவர் பேர் வச்சுருக்காரு, ரியாஸ் பாரத்னு. ஆனால் வந்து அவர் பேர் மோகன் தான் எங்களுக்கு தெரியும். ரொம்ப அனுபவமிக்க நல்ல சினிமாக்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணுறதுல ரொம்ப ஒரு விற்பனையான ஒரு ஆள் அவர் இந்த படம் பார்த்துட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி இவ்வளோ தூரம் பண்ண நம்ம நண்பர் பண்ணிட்டார், நம்ம ஏதாவது ஒன்று இந்த படத்துக்கு பண்ணுமேன்னு யோசிச்ச போது தான் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஓம்லி மியூசிக்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. பிரசன்னா வந்திருக்காரு. ஸோ இந்த முதல் படமாக இந்த படத்து பாட்டை தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து கொண்டு போய் கொடுத்து ஓம்லி மியூசிக்கோட பல படங்கள் லைனப் இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு ஆடியோவாக ஒரு சினிமா படத்து ஆடியோவாக வந்து ஓம்லி மியூசிக் கொண்டு போய் சேர்த்தோம். அது பிரசன்னா அப்புறம் வந்து நம்ம சத்யா இங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த பாட்டு வந்து உண்மையாக சொல்லப்போனால் இந்த பாட்டுக்கு வந்து ரசிகர் வந்து எப்படி செக் பண்ணோன்னா பாட்டு அனுப்பிச்சிட்டோம். அவர் ஒரு நாளைக்கு வந்து சும்மா இந்த மாதிரி புதுசாக ஒரு பாட்டு வந்திருக்குங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு போட்டு கேட்டார். கேட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் சொன்னார், நினைத்து ஒரு பாட்டு அனுப்பிச்சிங்களே சார், அது ஒரு கிராமத்து பாட்டு, இது நல்லா இருக்குது அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு நம்ம சத்யான ஒரு நண்பர் இருக்கார், அவருடைய அவரோட டிரைவர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த படத்தில் இன்னொரு பாட்டு இருக்குது சார், செம்ம பாட்டு அப்படின்னாரு. இப்படி எந்த படமே தெரியாமல் ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி டெய்லி ஒரு 3-4 நாளில் எல்லாரும் கேட்டு இதுதாங்க வீராயி மக்கள்னு சொன்னோன்னு அந்த படத்தை வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல படம், நல்ல விஷயம், அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன நடக்கணுமோ அது தானாக நடந்துருது. யாராவது ஒருத்தர் வருவாங்க, கேபிள் சம் வருவார், மோகன் வருவார், வேல்ராமூர்த்தி வருவார், யாராவது ஒருத்தர் வருவாங்க, அந்த படம் வந்து நடந்துடும். இவர் வந்து உண்மையாகவே வந்து இவருடைய முதல் படம் நான் பார்த்துருக்கேன். அதுலேயே பாட்டு நல்லாயிருக்கும். நான் அப்போவும் அந்த படம் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன், இந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு படம்னா. அந்த டைமில் ரிலீஸ் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த படத்துக்கு அது நடக்காது கண்டிப்பாக. நிச்சயமாக இந்த படம் உங்களை படம் பார்க்கும்போது ஒரு எமோஷ்னல் படமாக கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஒர்த்தான படமாக இருக்கும். ஸோ அதற்கு ஓம்லி மியூசிக் சார்பாக என்னென்ன சப்போர்ட் கொடுப்பாரு, அதை பற்றி சொல்லுவார். பட் இந்த எமோஷ்னல் விஷயம் வந்து கிரிஞ்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உலகத்திலே கிரிஞ்சான விஷயம் ஆண் பெண் உறவு. உலகத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஆண் பெண் உறவுகள் தான் கிரிஞ்சு தான் புதுசு. அதனால் வந்து இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம். இங்கே கடலென திரளாக கூடியிருக்கும் அனைவருக்கும், மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நடிகர் பெருமக்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் மற்றும் டைரக்டர் அவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிறு மேடைகளில் மட்டும் பேசியுள்ளேன். இன்று இவ்வளவு பெரிய மேடையை, அலங்கார மேடையை எனக்கு அமைத்து கொடுத்த எனது அன்பு தம்பி நடிகர் கதாநாயகன் சுரேஷ் நந்தா அவர்களுக்கும், என் கூட பிறகாத தம்பி டைரக்டர் நாகராஜ் அவர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும், இப்படி ஒரு டைரக்டரை நம்ம உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்மளை விட்டு பிரிந்து சென்ற அண்ணன் மாரிமுத்து அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அவர்களுக்கும் ஒரு நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் சங்கரங்கோயில்
தென்காசி மாவட்டத்தில் முழுவதும் இந்த படம் எடுக்கப்பட்டது. தம்பியும் நந்தாவும் சுரேஷன் கதாநாயகன் வரும்போது என்னிடம் இதை படத்தை பற்றி சொல்லி, ஆனால் உங்கள் கிராமம் அழகாக இருக்குது, இங்கேயே நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு எங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரி உங்களுக்கு வேணுங்கிற லொக்கேஷன்லாம் நல்லாயிருக்கு, ஒரு 5-6 லொக்கேஷனை பார்த்து ஓகேன்னு சொல்லியாச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு ஒரு ரூம் ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு வீரசிகாமணிங்கிற கிராமத்தில் ஒரு ரூம் அவருக்கு இவங்க 2 பேருக்கும் போட்டு கொடுத்து நானும் கூட போயிருந்தேன். இந்த படத்துக்கு இணை தயாரிப்பாளர் கொண்டு வந்த கதையை சொல்கிறேன். நான் படத்துக்குள்ளே வரணுங்கிறது இல்லை எனக்கு எண்ணம். ரூம் போட்ட உடனே டைரக்டர் நாகராஜ் வந்து அந்த வீராய் மக்களுடைய அந்த சாங்கை போட்ட உடனே உண்மையிலே எல்லாரும் அந்த பாட்டை புகழ்ந்தாங்க, வாழ்த்துனாங்க, வெற்றியடைய மனமாற வாழ்த்துனாங்க. அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இணை தயாரிப்பா என்னை கேட்டதுக்கு நான் முதல்ல மறுத்துட்டேன். சரி, இந்த பாட்டை கேட்டோன்னே இது ஒரு நல்ல பாட்டாக இருக்குது, நானும் உங்களோட பங்குதாரரை வந்துக்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டு தான் என்னை வந்து உள்ளே கொண்டு வந்துச்சு. அந்த பாட்டை எழுதின அவர் நாகராஜ் டைரக்டர் மட்டுமல்ல, அந்த பாட்டையும் எழுதியிருக்கிறாரு, இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இத்தனைக்கும் உறுதுணையாக இருந்து எவ்வளோ கோபத்தில் பேசினாலும் பொறுமையாக இருந்து அந்த படத்தை எடுத்து ஒரு வெற்றி படமாக கொண்டு வந்து இந்த இடத்துக்கு சேர்த்துருக்காரு. இந்த பாட்டுக்கு இசையமைத்த தம்பி நம்மளுடைய தீபன் சக்கரவர்த்தியை நான் பார்த்ததில்லை. ஆனால் அந்த பாட்டு இப்போ எல்லாருமே பார்க்காமலே அந்த இசைக்குள்ளே போயிடுறோம். ஆனால் யார் இசையமைச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் நேராக நான் மறுபடியும் ஒரு மீட்டிங்கில் பார்க்கும்போது நீங்கள் இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி அந்த தம்பிக்கு கொஞ்சம் வயசாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து இந்த பாட்டில் எல்லா பாட்டுமே நல்லா வெற்றி செய்ததுக்காக அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஆமாம், நம்ம ஊர் கிராமத்தை எனக்கு என்ன ஒரு ஓப்பனாக பேசின என்னோட எண்ணம், எனக்கு என்ன எதுக்காக இந்த படத்துக்குள்ளே அதிகமாக வந்தேன் அப்படின்னா, நம்ம ஊர் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம வெளியூர் போயிட்டா நம்ம நாடு தமிழ்நாடு, நம்ம வெளியூர் போயிட்டா நம்ம இந்தியா, நம்ம இப்போ சென்னை வந்துட்டா நம்ம ஊர், அந்த கிராம பாணி எல்லாருக்குமே இருக்கும். அப்போ ஒரு படம் எடுக்கிறதுக்கு நம்ம தம்பிங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்தோம்னா நம்ம ஊரும் ஸ்க்ரீனில் வருமே, நம்ம ஊரும் நல்லா வருமே அப்படிங்கிற அந்த ஆழமான எண்ணத்தில் தான், அந்த ஊர் பற்றோட தான் இந்த படத்துக்கு நான் ஒரு இணை தயாரிப்பாளர் வந்தேன். நீங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறீங்க. இந்த வீராய் மக்களை வெற்றி மக்களாக்குவதற்கு எல்லாரும் ஒத்துழைச்சு மேலும் மேலும் நாகராஜ், நந்தா, இணை தயாரிப்பாளர் எல்லாம் உங்களெல்லாம் பார்ப்பதற்கும் வெற்றியடைவதற்கும் வாழ்த்த வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள் ப்ளஸ் வந்து படத்தோட நடிகர்கள், இயக்குனர், மியூசிக் டைரக்டர் ப்ளஸ் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசர் சார், விமரியா சார், எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள். ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதில் நம்ம எல்லாருமே சந்திச்சிருக்கோம். அது உண்மையிலே ஒரு மகிழ்வான ஒரு தருணமான ஒரு பொழுது தான். ஏன்னா அந்த படம் வந்து வீராயி மக்கள் அப்படிங்கிறதுன்னு அந்த டைட்டிலை நம்ம பார்த்த உடனே இது நம்ம மக்களோட கதை, இது நம்ம மண்ணோட கதை, இது நம்மளோட அடையாளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த படத்தோட டைட்டிலும் சரி, போஸ்டர் டிசைனிங் சரி, ட்ரெய்லர் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ண நிறைய படங்களும் சரி, பண்பாடுகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் சரி, நம்மளோட அடையாளத்தை சொல்கிற மாதிரியான நிறைய படங்கள் இன்னும் வரணும். அது வந்து அதுதான் எப்பயுமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமா. ஒரு சின்ன படங்கள்ன்றது வந்து நம்ம பண்பாடு, நம்ம அடையாளம், நம்மளோட கல்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும். அதுதான் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கட்டும், இப்போ கிடா இருக்கட்டும், தண்டட்டி, இந்த மாதிரி படங்கள் தான் ஒரு தமிழ் சினிமாவோட அடையாளம். நாளைக்கு தமிழ் சினிமா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படங்களை தான் நீங்கள் காமிக்க முடியும். இன்னைக்கு பெரிய பெரிய பட்ஜெட்டில் வர படங்களை போய் நம்ம இதுதான் எங்கள் தமிழ் சினிமாவோட அடையாளம் நம்ம காமிக்க முடியாது. ஆனால் அதில் ஒரு பெரிய சவால் இருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை எழுதி அதை ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி அதை படமாக்கி ஒரு தேட்டருக்கு கொண்டு போய் மக்களோட அங்கீகாரம் கிடைச்சி அது ஒரு ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சு ஒரு செகண்ட் வீக் ரன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எல்லா படத்துக்கும் சரியாக அமைகிறது இல்லை. ஏன்னா அதுக்கான என்ன காரணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அந்த ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் மீடியா, பத்திரிகையாளர் எல்லாருமே கொஞ்சம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி படத்தை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு ஒரு நல்ல சினிமா இது. கண்டிப்பாக எப்படி மாயாண்டி குடும்பத்தாரோ அதே மாதிரி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல சினிமா வருது அப்படின்னு நமக்கு ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு. படம் பார்த்தவங்க எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம கைவிட்டக்கூடாது. பத்திரிகையாளரும் சரி, மீடியாவும் சரி, கண்டிப்பாக அந்த நல்ல படத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். எனிவே இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்துருக்க அத்தனை பேரும் பார்க்கும்போது
ரசிகர்களாலும் தெரியல, எல்லாம் உறவுகள் தான். வீராயி மக்கள் படத்தோட உறவுலாம் இங்கே வந்திருக்கிய உங்களுக்கு நன்றி. நிறைய விழாக்களுக்கு வருவோம், அந்த படத்தை பேர் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. இந்த வீராய் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டுறோம். ஏன்னா தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி படம் இப்போ ரொம்ப அவசியம். உறவுகளில் அதோட மகிமையை, அதோட அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீராய் மக்கள் போன்ற படம் தமிழ் திரையுலகுக்கு ரொம்ப அபூர்வமாகி போச்சு. அந்த அபூர்வங்கிறது ஆபத்து. இன்றைக்கி நிறைய படங்கள் வருது, துப்பாக்கி கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், வன்முறைகள், யார் யார் எவனை கடத்துறான்னு தெரிய மாட்டேங்குது, எவனை கொள்றான்னு தெரிய மாட்டேங்குது. கொள்றதில் பல விதத்தை காட்டுறாங்க. இப்போ எப்படி வெட்டுறது, எப்படி நறுக்கிறது, எப்படி புதைக்கிறது எல்லாம் காட்டாங்க. உறவுகளை வளர்க்குறதுங்கிறது யார் காட்டுறா? அதுக்கு ஒரு இயக்குனர் வேணும்ல. அதுதான் நம்ம நாகராஜ் கருப்பையா. உண்மையிலே அவர் நடிச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரமாக போச்சு. ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும், படத்தை எப்படி ஹிட்டு கொடுக்கணும், எப்படி படத்தை ஓட வச்சிடணும், எதாவது பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும், அதில் சம்பாதிச்சிடணும். சம்பாதிக்க எப்படின்னா சம்பாதிக்கலாம், அதில் ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். நியாயம் சம்பாதிக்க பணம் தான் அது சம்பாத்தியம். குறுக்கு வழியில் வேறு மக்களை ஏமாத்துறது சம்பாதிக்கலாம், சம்பாத்தியம் அது கொள்ளை. அப்படி நிறைய இதெல்லாம் வருது. இந்த சூழலில் நம்ம நாகராஜ் கருப்பை ரொம்ப மனசார நான் வாழ்த்துறேன். இந்த மாதிரி இயக்குனர்லாம் வெற்றி அடைச்சாத்தான் தமிழ் திரையுலகின் தரம் உயரும். எங்கள் அம்மா அக்கா சொல்கிறதா தங்கச்சின்னு சொல்கிறதா அம்மான்னு சொல்கிறான்னு தெரியல, தீபா சங்கர் அவர்கள் சகோதரி சொல்லிடுவோம். நல்லா சிறப்பாக பேசினாங்க. அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்து போன மாதிரியே போச்சு. கிராமத்தில் போய் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரியே ஆகிப்போச்சு. அப்படி ஒரு பேச்சு. அதில் ஒன்று சொன்னாங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டு வினோத் பெயிலுமா, அது பரவாயில்ல. சிலர் இருக்காங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா, அம்மா வாட்சியாக இருக்குது ஒன்றுமே தெரிலம்மா. அவ்வளோ பிரியாணிலாம் ஆள் இருக்காங்க கிராமங்களில். நம்மலாம் இங்கேருந்து பெரிய வசன கருத்தா கிராமங்களில் பேசாமல் இருக்குது பஞ்சு டைலாக்கு. அது வேளாராமத்துவங்கெல்லாம் தெரியும். பட்டு அடிப்பாங்க. நம்ம மிரண்டுவோம், இல்லை இவ்வளோ ஷார்ப்பாக அடிக்கிறாங்கன்ட்டு. அவங்களாம் கொண்டு தான் நாங்களாம் காலி. இங்கே இருக்க இயக்குனர்லாம் போக வேண்டியதான். அவன் வேறு வரக்கு வாய்ப்பு இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கானுங்க. இங்கே கொண்டாந்து இறக்குனா, கிராமத்தில் இறக்குனா ஒட்டு மொத்த இயக்கம் காலி. அவ்வளோ விஷயத்தில் இருக்காங்க. எங்கால அவ்வளோ வீரியம் உள்ளவங்க. நிறைய விஷயங்கள் பேசினாங்க. வீராய் மக்கள் கிராமங்களில் ஒரு 200 குடும்பம் இருந்துச்சுன்னா அது 20 குடும்பத்தை ஆம்பளை பிரச்சனை சொல்லுவாங்க. அந்த குடும்பம் இந்த குடும்பம். பெரும்பாலான குடும்பத்துக்கு பொம்பளை தான். வள்ளியம்மை குடும்பம், மூக்காய் குடும்பம், ஆமாம் இது ராக்காய் தோட்டம், இது செண்பக வயல். பொம்பளை பிரச்சனை தான் கிராமத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் தான் ஆளுமை, அவங்க தான் ஆளுமை. குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான். அதனால தான் கிராமங்களில் ஆம்பளைங்க பல வேலை இருக்கும். என்ன வேலை பார்த்தா சரி, பொம்பளை பேரை சொல்லுவான். சொன்னார் சார் இன்னார் மகன், எனக்கே அப்படித்தான். எங்கள் அம்மா பேர் சொல்லுவாங்க இன்னார் மகன் மகன். அப்போ பெண்மைங்கிறது பெரிய விஷயம். இந்த டைட்டில் இந்த வீராயி மக்களுங்கிறது அதில் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நடிச்சிருக்க எல்லாருமே படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கிராமத்து உணர்வோடு இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. அதனால் நிறைய பேர் இப்போ கேபிள் அண்ணவர்கள் ஆடியோ வாங்கியிருக்கவங்க எல்லாருமே பாட்டை கேட்டு படத்தை பார்த்து
நாங்களாம் இது யூகத்தில் ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அது அந்த படத்தோட ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அவங்களும் படம் பார்த்துட்டு வியந்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசில் டூரிங் தேரில் பார்த்துருக்கேன். அபூர்வ சகோதரர்கள், பழைய அபூர்வ சகோதரர்கள், ரங்காராவ் நடித்தது. அது ஒரு பாட்டு வரும், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பாட்டு. அந்த பாட்டெலாம் தேட்டரில் கேட்டு அழுகாத ஆள் இருக்காது. எனக்கு இதில் இந்த பாட்டை கேட்டவுடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த அபூர்வ சகோதரர்கள் ஞாபகம், இந்த 3 பேர் ஒருத்தர் ஏறாம பாருங்க, அதை பார்க்கும்போது அது ஞாபகம் வந்துச்சு. அது மாதிரி மாயாண்ட குடும்பத்தார் நம்ம ரவி மரியாதைலாம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் மக்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உறவுகள் வந்து வளர்க்கணும், பாசத்தோட இருக்கணும்னா இந்த மாதிரி படத்தில் மாட்டி அப்போ பார்த்துக்கணும். சும்மா ஆக்ஷன் படம் சண்டை படமாக பார்த்துக்கிட்டு உள்ள உறவும் போயிடுது. நான் படம் பண்ணும்போது திருப்பாச்சியாக இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், வரிசையாக சொன்னாங்க அண்ணன் தங்கச்சியை அம்மா பையன்ட்டு. நான் படம் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் பார்க்கு, மற்ற சாங்ஸு, காமெடி சீன்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது நான் இங்கே டைரக்டராக இருப்பேன். ஆனால் அண்ணன் தங்கச்சி அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது நான் அண்ணனாக மாறிடுவேன். அதே மாதிரி அம்மா பையன் சீன் எடுக்கும்போது, அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது அங்கே நான் டைரக்டராக இருக்க மாட்டேன், அங்கே நான் மகனாக மாறிடுவேன். அக்கா தம்பி சென்டிமெண்ட் எடுக்கும்போது மற்ற சீன்லாம் இப்போ ஊருக்குலாம் போகிறலாம் அப்படி சட்டை பிடிச்சி இப்படி அடிக்கணும்போ எல்லாம் சொல்லி கொடுப்போம். ஆனால் அக்கா தம்பிங்கும்போது நான் தம்பியாக மாறிடுவேன். அப்படி மாறினா தான் அந்த படம் சிறப்பாக அமையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாகராஜ் கப்பி அவர்கள், நானாவது மொத்த படத்தில் ஒரு 20% தான் ஒரு அண்ணனா தம்பியா மகனாக மாறி இருப்பேன். இந்த ஆள் மொத்த படம் மாறியிருக்கான். மொத்த படம் டேரக்டர் இல்லை, மொத்த படம் உறவாக மாறிட்டாங்க. அந்த மாதிரி இயக்குற நம்ம கொண்டாடணும். இன்றைக்கி கிராமங்களில் நம்ம கிராமத்தை பெருசாக பேசுகிறோம், கிராம உறவுகளை பெருசாக பேசுகிறோம். அது இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த உறவுகளை விரிசல், உறவுகளை பிரிவு, அங்கே எப்படி தனிமை ஏற்பட்டுருக்கு. முன்னெல்லாம் கிராமங்களில் ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னு முடிவாயிட்டா, வெள்ளிக்கிழமை கல்யாணம்னா செவ்வாய்க்கிழமையே அந்த வீட்டில் 20 பேர் கூடிடுவாங்க. அதுக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் 40 பேர் இருப்பாங்க. சித்தப்பா சித்தி, அந்த பசங்க இந்த பசங்க குடும்பம் அத்தனை வேலை பார்க்குங்க, ஒவ்வொன்றும் வேலை பார்க்குங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு கல்யாணம்னா வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு தான் வரான் வீட்டுக்கு சொந்தக்காரன். உண்மை இல்லையா? நான் பார்க்குறேன், நான் கிராமத்தான் வழியோட பார்க்குறேன். அப்போ கல்யாணத்துக்கு வந்து முடிஞ்ச என்ன பண்ணுறான், அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் 2-3 நாள் இருப்பாங்க வீட்டில் சொந்தங்கள், 20 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூறாங்க. கல்யாணத்துக்கு மறுநாள் 30 பேர் இருப்பான், அதுக்கு அடுத்த நாள் 20 பேர் இருப்பான், அதுக்கு அடுத்த நாள் 10 பேர் இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த குடும்பம் மட்டும், என்ன குடும்பம் அவங்க மட்டும் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா என்ன பண்ணுறாங்க, எப்படா சாப்பிட்டு மொய் எழுதிட்டு ஓடுங்கிறான், பந்திக்கு ரெடியாகிறான். கல்யாணத்துக்கு மறுநாள் அந்த அப்பா அம்மா மாப்பிள்ளை பொண்ணு அவங்க அண்ணன் தம்பி கூட வந்தால் அந்த குடும்பம் மட்டும் தான் வீட்டில் இருக்குது, வேறு உறவு எதுவுமே இல்லை. உண்மையா இல்லையா? எல்லாமே இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க தான். இதாக பரவாயில்லைங்க. ஒரு வீட்டில் திடீர்னு சாவு விழுந்துடும், அது திரும்பி விழுகிறதானே, திரும்பி செத்துருவாங்க. சாவு விழுந்த உடனே வந்துடும், உறவுலாம் வந்துடும், கூடும், சாவு எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க. மறுநாள் அந்த சாவு வீட்டில் மறுநாள் ஒரு 15-20 வரை இருப்பாங்க. ஏன்னா பையனை பறி கொடுத்தவனோ, அப்பனை பறி கொடுத்தவங்களோ, பொண்டாடி பறி கொடுத்தவங்களோ அந்த குடும்பம் காப்பி தண்ணி சாப்பிடாது. அப்போ இந்த சொந்தம் தான் காப்பி போட்டு, அக்கா காப்பி கொடுக்கா, ஐயா கொஞ்சம் ஒரு இட்லி சாப்பிடியா, ஆத்தா கொஞ்சம் தண்ணி குடியா, குடித்தா கெஞ்சி அவங்க சாப்பிட மனசு இருக்காது. இவங்க வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை இட்லியோ ஒரு இட்லியோ சாப்பிட வைப்பாங்க. இன்றைக்கி ஒரு வீட்டில் யாரை இறந்துட்டா வர்றாங்க, கூடுறாங்க, அடக்கம் பண்ணிட்டு அப்படியே போயிடறாங்க. மறுநாள்
அந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் மட்டும் இருக்குது. ஒரு காப்பி போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. யார் ஒரு பையனை பறி கொடுத்த அம்மாவை காப்பி போட்டு குடிக்குமா? அப்பாவை பறி கொடுத்த மகளை பொண்டாட்டியை அவங்கள காப்பி போட்டு சாப்பிடுவாங்களா? இது தாங்க உறவு. இதுக்கு தான் உறவு. அந்த உறவு எங்கே போச்சு? எங்கே போச்சு? பசியோடு இருக்கும்போது ஆறுதலா அரவணைப்பா 4 வயசு சோறு கொடுக்குற அந்த உறவு போச்சுங்க, போச்சு. இந்த மாதிரி படங்கள் நான் சொல்கிறேன், வீராயி மக்கள் மாதிரி படங்கள் வந்தால் தான் அந்த ஊரில் அருமை தெரியும், பாசத்தின் பெருமை தெரியும். எல்லாத்தையும் தொடச்சி நிற்கிறோம், ஓடுறோம் சம்பாதிக்கிறோம், கடைசி எங்கேயும் நிற்க போகிறோம்? ஒன்றுமே லைஃப். உறவுகளோடு அதை அரவணைச்சு நல்லது கெட்டதுக்கு கூட இருந்து அது ஆதரவு இருந்தால் தான் அது உறவு. இல்லைன்னா அதுக்கு பேர் உறவே இல்லை. அதுக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். ஏன்னா இந்த மேடை உறவுகளை பற்றி சொல்கிற மேடை, இங்கே தான் சில விஷயங்களை மனசு விட்டு பேச முடியும். ஒரே விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கி நிறையா குடும்பங்களில் மிகப்பெரிய ஆபத்து என்னென்னா, நிறைய குடும்பங்களில் ஒரு பிள்ளையே தான் இருக்குது. ஒரு பிள்ளை போதும் மணலிக்கு கொண்டோம், 2வது பிள்ளை வேணாம். பெண் பிள்ளையா பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒன்று போதுன்றோம், ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஒன்று போதுங்கிறோம். இங்கே எங்கே ஆபத்துனா, இப்போ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது. இப்போ அப்பா அம்மா இறந்துடுவாங்களா? இறந்ததுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுல்ல, அந்த குழந்தை அனாதை குழந்தை. ஏன் சொல்றேன்னா, அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை அத்தை என்று சொல்லும், அந்த குழந்தை யாரு மாமா என்று சொல்லும், அந்த குழந்தை யாரை பெரியம்மான்னு சொல்லும். சொல்லுங்க அப்பா, யாரை சொல்லும்? அப்பா அம்மாங்கிற உறவை தவிர அதுக்கு வேறு எதுவும் இருக்குது. அனாத குழந்தை. அப்பா அம்மாங்கிறது நம்ம ரத்த வழி, ரத்தத்தின் பிரிவு. அது உறவு உள்ளது, அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான் நமக்கு அப்பா அம்மா. அவங்களோட அந்த அப்பா அம்மாவோட ரத்தத்தின் பகுதி தான் நம்ம. ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, இதுதாங்க உறவு. இந்த உறவு இல்லாமல் இருக்கிற குழந்தை அனாத குழந்தை. அதனால தயவு செய்து நம்ம ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிற்கிறது, நம்ம ஆனால் நம்முடைய குழந்தை அனாதாயக்கூட சொல்லிக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு குழந்தை கூட பெற்றுக்கணும், அப்போ தான் அடுத்து உறவுகள் வரும். இருக்கு உறவுகளே கூட மாட்டேங்கிறான். நீங்கள் அனாதை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு நாளைக்கு என்ன உறவு இருக்கும்? சிக்கனத்துக்காக இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாக போச்சு, இந்த ஃபீஸ் அதிகமாக போச்சு, இருக்க குழந்தைய படிக்க வைக்க முடியல, அதுக்காக ஒரு குழந்தை அனாதாக்கிறீங்களா? நம்ம குழந்தைய அனாதாக்க 2 குழந்தை பெற்றுக்கணும். இது இன்னைக்கு தெரியாது. பெரிய ஆபத்து இருக்குது. நம்முடைய சந்ததியராக பின்னாடிலாம் அனாதையாகி போயிடும். பெற்றுக்கும். இது ஏன்னா ஒரு உறவுகளை பற்றி சொல்கிற படங்கிறதுனால உறவுகளுடைய அருமை நம்ம சொல்லி ஆகணும். இப்போ சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம். இங்கே சின்ன படம் பெரிய படமே இல்லை சார். வெற்றி அடைந்த படம், வெற்றி அடையாத படம், அதான் 2 தான். மக்களுக்கு பிடித்த படம், மக்கள் நிராகரித்த படம், அவ்வளோதான். இல்லை சின்ன படம் பெரிய படம். ஒரு ஊரில் பெரிய மனுஷன் இருப்பான், ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டான், ஒரு டீயாக கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த ஊரில் ரொம்ப ஏழ்மையாக ஒருத்தர் இருப்பான், அவன் வீட்டுக்கு அடுத்த சாப்பாடு போடுவான். இல்லை யார் சார் பெரிய ஆள்? அவன் தான். எந்த பெரிய படம் அது மக்களுக்கு பிடிக்கலைன்னா அது வேலைக்காது. சின்ன படம் மக்களுக்கு பிடிந்தா அதே பெரிய படம். அதனால் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும். இன்னொன்று, மக்கள் இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் அது தமிழ் திரையுலகுக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே நல்லது. இந்த வீராய் படத்தை மீடியாக்கள் ஒன்றே எப்படின்னா, ஒரு படம் சரியாக ஓடலை, ஃபெயிலியராக போச்சுன்னா இன்றைக்கி ஆளாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரி துப்புறாங்க, கேலி கிண்டல் நையாண்டி. அப்போ ஒரு படம் தோல்வி அடையும் போது அதுக்கு கொடுக்குற அதை அவமானப்படுத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு படம் வெற்றி அடையும் போது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? அதையும் பண்ணுங்க, அதான் கரெக்டு. நீங்கள் ஓடா படத்துக்கு இவ்வளோ பண்ணும்போது அதே ஆர்வத்தையும்
அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்கள் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினீங்கன்னா அதுதாங்க ஆரோக்கிய சினிமாவுக்கு. தயவு ஒரு சின்ன படம் நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கு கொண்டாடுங்க. மீடியாக்கள் வந்து ஒரு சரியான விமர்சனமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த இடையில இந்த கமெண்ட்ஸு அவங்க ஒரு ரோல் பண்ணுறது இதெல்லாம் நிறைய பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம், அதை தூக்கி நிறுத்துவோம். அதை தூக்கி நிறுத்தும்போது நம்ம திரையுலகுக்கு நல்ல விஷயமா நடக்கும், சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பயமாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த மேடையை வந்து எனக்கு மிக நெருக்கமான, மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறீங்க. எத்த இசை வெளியீட்டு விழாவில் இத்தனை இயக்குநர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து உட்கார்றது அறிவு. ஒருத்தர் 2 பேர் முக்கியமான ஆள் இருப்பாங்க, அப்புறம் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசையாக எடுத்துக்கங்க. இதை ரொம்ப நான் அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னென்னா, நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள்கிட்ட என்னை இயக்கிய டைரக்டர்கிட்ட கூட வந்து நம்பர் வாங்கிக்கிறது இல்லை, தொடர்பில் இருக்க மாட்டேன். என்னை முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் ரவிபையா. இல்லை, மிளகாயின்னு ஒரு படத்தில் எங்கள் ஊருக்காரரு, அவன் அம்மா எங்கள் ஊர், அம்மா பிறந்தது திருநாளி, எங்கள் ஊர். இப்போ வீராயி மக்கள் பேசின எல்லாரும் இந்த படம் வந்து வாழ்வியலை சொல்லுது, உறவு முறையை சொல்லுது, அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும், கேட்க அப்படி கம்பீரம் பண்ணிருக்கணும், அப்படி சந்தோஷமா நின்றுருக்கணும் இல்லையா? இந்த நாகராஜ் மூஞ்சியில இல்லை சந்தோஷம் இருந்துச்சு. யாரா பார்த்தீங்களா? சிரிக்கவே இல்லைங்க, சிரிக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசுறதுலேருந்து பேரரசு பேச வரிசையா, சங்கா பேசுறதுலேருந்து கோவில் வரிசையா பேசுறதெல்லாம் இப்படி அழுகிறாரு. கண்ணீர் தான் வரல, பொங்குது வரல. ஏன்னா அவர் அந்த புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவோம், எழுத்தாளர்கள்லாம் சொல்லுவோம், மண்ணையும் மக்களையும் அப்படியே பிசைஞ்சு நான் கொடுத்துருக்கிறேன், எழுதியிருக்கிறேன்னு சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அதாவது இந்த புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளர் நிறையா இருக்கான். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது, என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ளது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ளது. இந்த உறவுகள் நுட்பமா பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் எழுதி கொடுக்குற விஷயம் வசனங்களையெல்லாம் டயலாகையெல்லாம் பேசிட்டு நான் தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்கள் பேசுகிறவங்க அழுவான். இவர் அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக் எல்லாம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம். என்ன இப்படி உண்மையிலேயே இன்னொன்று தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து ஆளை பாருங்க, 2வது படம் பண்ணி அடையாளம் தெரியாமல் நிற்கிறாரு. என்ன இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்று இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ள கொண்டு வந்து வசங்களுக்குள்ள கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி காட்சியாக்குறதுல பெரிய வல்லவன். இந்த படத்தில் நடிக்கிற போது வீராயி ஆத்தாளுக்கு நான் தான் தலைப்பில்லை. இந்த படத்தில் எனக்கு என்னுடைய சினிமா கேரியரில் இது ஒரு முக்கியமான படமாக அமையும். அப்படி எனக்கு சொல்கிற போதெல்லாம் சாதாரணமாக சொன்னார். போய் நான் அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு வெளியே வர வந்து இது ஒரு தமிழ் படமாக நினைக்கலங்க. தமிழ் படத்தில் நடித்த ஃபீலே எனக்கு இல்லை. ஏதோ ஒரு மலையாள படத்தில், ஒரு பெங்கால் படத்தில், ஒரு ஈரான் ஃபிலிமில் பண்ண மாதிரி ஒரு செட் ஆர்டர் வேலை இல்லை. இந்த படத்தில் செட்டுக்கு வேலை இல்லை, காஸ்டியூமுக்கு வேலை இல்லை. பெரும்பாலும் நாங்கள் எல்லாரும் ஓன் காஸ்டியூம் போட்டு நடிச்சிருக்கோம். ஆமாம், அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்ச ஏணி படிகளும் தெருக்களும் அப்படியே அண்ணன் வெள்ளத்தில் பூரா இப்போ அந்த குலசேகர மக்கள் தங்கிட்டு தான் போயிருக்கிற அந்த ஏரியாவில் வீரசிகாமணி அந்த ஏரியாவில் இப்போ நான் ஷூட் போனது. எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை, புது கட்டடத்தை
அவர் நம்ம வீராய் மகன் பெரிய ஆள் ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டும் நினைக்கல அவர். அந்த ஓட்ட வீடு, அந்த ஓட்ட திண்ணை என்ன அப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை, எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை. அதுலைங்க தீபாக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்க. பாண்டிய காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு வயசு என்ன கேட்கக்கூடாதா? ரைட்டு. என்னைய விட அவங்க குறைஞ்சது 15 வயசு இளமையா இருப்பார் நினைக்கிறேன். கவிதாவோட சொன்னாங்க 70 வயதில் ஆரோக்கியமா எப்படி இருக்கு வேதாபத்திரி காலம். எனக்கு 72 வயசு, 73 வயசு எனக்கு. ஏன்னா என்னைய விட அவங்க 15 வயசு கம்மியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு ஆத்தாவை நடிக்கிறாங்க. பார்த்தா அந்த படத்துல என்ன இந்த கிராமிய படங்கள், தமிழில் வர்ற கிராமிய படங்கள், குறிப்பாக தென் மாவட்ட படங்கள், அது குறிப்பாக அந்த தேனி உசிலம்பட்டிக்கு போயிடுச்சாங்க. நடிக்கிற பொம்பளைகள்லாம் ஒரு இழுப்பாக டயலாக்ல ஒரு இழுத்து பேசணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் மார்க் பண்ணலை. புதுப்படை நடிச்சிருக்கான். ஆனால் தெக்கத்தி தமிழ் அது. ஏன்னா இந்த பாண்டியக்கா பேசுகிற டயலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிருங்க அப்படி உயிர்லேருந்து வருங்க, உயிர்லேருந்து. ஏப்பா மூத்தவனே ஏண்டா வேணாம்டா என்ன கேட்குற போது நமக்கு உருகும். எனக்கு சொல்லவே வேண்டியதில்லை. என்ன நான் இத்தனை வருஷமாக கேட்டதில்லை, 10 வருஷத்துக்கு 11 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சினிமாவில். இத்தனை படங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கல, நான் கிளிசரின் போட்டு நடிச்சதே இல்லை. பார்த்த அந்த சீனுக்குள்ளே போக அப்படி நினைச்சோன்னு நான் கண்ணீர் வந்துடும். என்ன நான் கிளிசரின் போட்டதே இல்லை. பாண்டியக்காவும் அது தீபாக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கு இந்த படத்தில். என்ன போட்டியான் நானாண்டியான்னு பார்த்துருவோன்னு தான் பார்த்தேன் அன்னைக்கு. அந்த சீனில் நல்லா இருந்துச்சு. என்ன வந்து அல்லே வரும் அப்ப தட்டி விடுவேன். என்ன அப்படி ஒரு சீன் நானு சும்மா தீபாக்காவும் பாண்டியக்காவும் பேசி பெருமைப்பட்டுக்கிற விஷயம் இல்லது. நாகராஜ் என்ன அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன், வசனகர்த்தா, வாழ்க்கையை தெரிஞ்சவன், வாழ்க்கையை வந்து எழுத்துல கொண்டாந்து காட்சிப்படுத்தி படமாக்கணும். அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலே இது வந்து இன்னொரு தமிழில் வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியாக இருக்கும். தமிழில் வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமாக வீராயி மக்கள் ஒரு படமாக இருக்கும். அப்படி பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்டுகளுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து, இன்னொன்று அவர் ஒரு இயக்குனராக நடக்கலை, இயக்குனராக நடக்க மாட்டார். என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி. என்ன பெரிய வசதிகளையும் யாரும் நாங்கள் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தம்பியா மாரிமுத்து நடிச்சிருக்காரு. வீரசிகாமணிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கார். 2 பேரும் ஒரே ஹோட்டல், ஏற்று ரூமு. ஒரு காரில் தான் டெய்லி ஷூட் போவோம், ஒரு காரில் நான் முன்னாடி இருப்பேன், பின்னாடி இருப்பேன். டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம். ஒன்றும் பண்ணா இருக்கும். படத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும். அண்ணன் தம்பி என்ன எங்கள் ஆத்தா செத்து கொண்டு போய் புதைச்ச சுடுகாட்டில் போய் நான் அவரை விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே, கேரகார வீட்டுக்குள்ளே. எனக்கு தெரியாமல் பின்னாடி போய் இந்த புதைச்ச புதகுழியில் வந்து அந்த புதமேட்டில் வந்து கம்மாயில் விழுந்து மாரிமுத்து ஆடுவார். நான் உண்மையிலேயே மாரிமுத்து வந்து அவன் ஒரு நையாண்டி அப்படி அடிச்சுட்டு போகிறவர், அவர் அழுகிறாரு. நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு 10 அடி தூரத்துலேருந்து அப்படியே மாரிமுத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். தம்பி வந்து நம்ம வந்து அவனை சேர்க்கலை, இருந்தாலும் தாய் பாசத்தில் வந்து அழுகிறான். என்ன இன்னொன்று, நான் என் வீட்டில் மூத்தாள், நான் அண்ணன் தம்பி 4 பேரில் நான் தான் மூத்தாள். எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாள்.
என்ன அப்படி ஒரு கிராம வாழ்க்கையை தான் அதான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு, எத்தனை தேசம், எத்தனை இராணுவத்தில் இருந்து இந்தியா முழுக்க சுற்றினவன், உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன். ஒரு கதையை கூட பெருநாளி பெரிய வந்து தாங்கல. பூரா அந்த மக்களை வச்சு என்ன அப்படி மாரிமுத்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே போய் தூக்குவேன் 2 பேரும் அழுவோம். இந்த மாரிமுத்து நானும் நடிச்சுட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி இல்லை செப்டம்பர் 5ஆம் தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி ஷூட் போகிறேன். நேராக நான் அங்கே வீரசியாமலேருந்து மறுநாள் 5ஆம் தேதி 6ஆம் தேதி முடிச்சுட்டு மாரிமுத்து சென்னை வர்றாரு. நான் காரைக்குடியில் கொத்தமங்கலத்தில் ஒரு ட்ராலி ஷாட்டு அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன். ட்ராலியை போட்டிருக்காங்க. ஒரு 10 இருக்கும். என் அசிஸ்டண்ட் விடையாந்து ஐயா மாரிமுத்து இறந்தவனாரியா. 2 பேரும் நாங்கள் வந்து ஒரு நடித்து சந்திச்சு ஒரு 8 மாதம் 10 மாதம் 1 வருஷம் ஆகியிருந்தா பெருசாக தெரிஞ்சிருக்காது எனக்கு. நேற்று முந்தா நாள் ஒன்று மண்ணா இருந்துட்டு இப்போ ஒன்றா பரோட்டா கடையில் வைத்துன்னு, ஒன்றா டீ குடிச்சிட்டு, ஒன்றா கொட்டை மொச்சப்பயத்தை வைத்துன்னு விட்டு என்ன இங்கேயும் ஒன்று மண்ணா அண்ணன் தம்பின்னு அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் 2ஆவது நாள் 8ஆம் தேதி இறந்தவனார். காட்டேன் ஆக்சிடென்ட். எனக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு டயலாக் வருதில்லை. ஷார்ட்ரி ஆக்ஷன் டயலாக் வரல. அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே உலுக்கியது. அந்த சாவு என்னை ரொம்ப உலுக்கிடுச்சு. அவர் மாரிமுத்தோட இன்னொன்று மாரிமுத்து நடித்த கடைசி திரைப்படம் இதுதான். முடிச்சுட்டு வந்தார், டப்பிங் பண்ணார், எதிர்நீச்சல் டப்பிங் பண்ணார், இறந்துட்டார். என்ன அவர் ஒரு அற்புதமான நடிகன். அவருடைய பங்களிப்பு எல்லாம். இன்னொன்று எப்படித்தான் அந்த நாகராஜ் வந்து எப்படித்தான் திட்டம் போட்டாருன்னு தெரியல. கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஆர்டிஸ்ட்கள் பிடிச்சி போட்டார். அப்படி பிடிச்சி போட்டுருக்காரு எல்லா பேரும். செந்தி இருக்காங்களா? போயிட்டாங்களா? செந்தி எல்லாம் தீயா இங்கே போயிட்டாங்களா? அப்படியா? மாரிமுத்தோட ஒய்ஃபா செந்தி நடிப்பாங்க பாருங்க. அந்த குடும்பத்தை கலைச்சி விடுற பொம்பளை. ஆமா, பார்த்தா உண்மையிலே எனக்கெல்லாம் அவ்வளவு உண்மை சினிமா கோவம் வராது, உண்மையான கோவம் வருது. அப்படி பேசுறது இல்லை. அப்படி எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க. நானும் அதில் இருக்கிறேன் முக்கியமான கதாபாத்திரமா. அப்புறம் ப்ரொடியூசரு இந்த படத்தின் ஹீரோ சுரேஷ் நந்தா வந்து கோயம்புத்தூர்கார். அவர் மூஞ்சியை பாருங்க, கோயம்புத்தூர்கார் மாதிரி இருக்காரு, எங்கள் ராமநாதக்காரர் மாதிரி இருக்காரு. அப்படியே எங்கள் முதுகுளத்தூர் கம்பளிக்காரர் மாதிரி இருக்காரு மூஞ்சி. நம்ம நாட்டு மூஞ்சி, நம்ம ஊருக்கு ஏற்ற அந்த ஃபேஸு. என்ன அவர் இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பேன், காதலிச்சுக்கிட்டு தர்றாருல ஒரு சாங்கில். இந்த காதல் தான் நாங்கள்லாம் காதலித்தோம். கிராமத்து காதல் அதானே. அந்த இதில் பாருங்கள் நீங்கள், இப்படியே 2 பேரும் அந்த ஹீரோ அந்த பொண்ணு வரலையா என்ன, 2 பேரும் அப்படி போய்கிட்டே இருக்காங்க, நடந்துக்கிட்டே இருக்க இப்படியே இருக்காங்க. எந்த இடத்துலையும் தொடலை. ஒரு இடத்துல அப்படி தொடுவா பாருங்க, சல்லுன்னு இந்த நாகப்பாம்பு சல்லுன்னு திரும்பும். அதுவரை சிரிச்சுக்கிட்டே கூடமாட அலைஞ்சிக்கிட்டே தெரியுது, காதலிச்சுக்கிட்டே தெரியுது. இப்படி தொட்ட உடனே அப்படி பாம்பு மாதிரி சீரும். அதுதான் கிராமத்துக்காக. ஏன்னா இதை எப்படி நாகராஜ் வச்சிருக்காரு பத்தியில, இதை எப்படி பண்ணியிருக்காரு பத்தியில சுரேஷ். அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள்கிட்ட தான் இருக்கு இப்படிப்பட்ட படங்களை. என்ன இது மாதிரி ஆர்டிஸ்டுகளை, இயக்குனரை என்ன நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும். இந்த விழாவுக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன், மதுரையில் இருந்தேன். தேதி வேற ஒரு என் பேத்தி கல்யாண வேலையில் போயிட்டு இருக்கு, அதுக்காக அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சவன். இன்னைக்கு 18 17 19 20 ஞாபகம் இல்லை எனக்கு. காலையில் தான் ஃபோன் வருது, ஐயா அப்படின்னு. அப்புறம் நம்ம 4 மணி பிள்ளைகிட்ட பிடிச்சி ஓடியாந்தேன் நான். ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படம், இந்த சந்தோஷம் வந்து இந்த படம் பெறுற வெற்றியில் வந்து
இருக்கணும். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் வேணும். உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வேணும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய இயக்குநர்களுக்கும் வீராய் மக்களை கதாபாத்திரங்களை என் கதையை திரையில் உயிரோட்டமாய் உருவாக்கி காட்டிய கலைஞர்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் நந்தா அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் அண்ணன் வெள்ளைத்துறை அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் சாய் அவர்களுக்கும் என்னுடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். வீராய் மக்கள் இது நான் பார்த்த வாழ்க்கை தான். எங்கள் கிராமத்தில் அறந்தாங்கிலிருந்து 35 கிலோமீட்டர் இருக்க ஒரு கிராமம் தீயத்தூர். அங்கே வானம் பார்த்த பூமி, ஆனால் வருஷம் மழை பெஞ்சிடும். அந்த மண்ணில் நான் பார்த்த மனுஷங்களுடைய வாழ்க்கை தான் வீராய் மக்கள். அவங்களுடைய கோபம், அவங்களுடைய பாசம், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய அழுகை, இதுதான் வீராய் மக்களாக வந்திருக்கு. அழகென்ற சொல்லுக்கு அமுதான்னு ஒரு படம் பண்ணேன் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிது எனக்கு அந்த படத்தில். பத்திரிகைகள் எல்லாமே அந்த படத்தை பிரமாதமாக எழுதியிருந்தாங்க. ஆனால் கமர்ஷியல் ஹிட்டு கிடைக்கல எனக்கு. ஒருத்தர் படம் பண்ணாமல் எவ்வளோன்னா கஷ்டப்படலாம், படம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது ரொம்ப கடினமான ஒரு வழி. அதை கடந்து நான் வந்துடணும்னு தீவிரமாக நான் எழுதின கதை தான் வீராய் மக்கள். இது முழுக்க மண் சார்ந்த வாழ்வியலை சொல்கிற ஒரு படமாக வந்திருக்கு. எப்போவுமே எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் சென்டிமெண்ட்டு. அந்த சென்டிமெண்ட் எல்லாத்துக்குமே ஒரே தான். அது கிராமம் நகரம் எங்கே இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட்டை கரெக்டாக சொன்ன இயக்குனர்கள் மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க. நான் பார்த்த படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. கிழக்கு சீமையிலே, வருஷம் 16, கேளடி கண்மணி, ராசாவின் மனசில், கிழக்கு வாசல் அப்படின்னு 90களில் நான் பார்த்த படங்கள் தான் என்னை சினிமாவுக்கு நோக்கி என்னை தள்ளிச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்து சினிமா மேலே நான் வர்றதுக்கு. அந்த தேடுகளோட சினிமாக்குள்ளே வாய்ப்புகள் தேடி அலையும் போது என்னை முதலாக அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிட்ட ரவிமரியா சார் இங்கே வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தான் நான் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமான நிறைவு கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னை நகர்த்தி கொண்டு போன என்னோட நண்பர்கள், என்னுடைய நெருக்கமான நண்பர் இயக்குனர் லெனின் பாரதி சார் வந்திருக்காரு. அவருக்கு எனக்கு நன்றி. கோகுல் சார் கூட நாங்கள் நிறையா ட்ராவல் ஆகியிருக்கேன். நாங்கள் சக்தியும் படத்துலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். நான், கோகுல் சார், திரு சார் எல்லாமே ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போலேருந்து கோகுல் சார் என்னுடைய கதைகள் மேலேயும் என் மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சுருந்தார். எனக்கு எப்போவுமே நல்ல ஒரு கைட் பண்ணிகிட்டே இருப்பார். சுசீந்திரன் சார் இந்த ஸ்டேஜில் இல்லை. அவர் எனக்கு முக்கியமான ஒரு சினிமாவில் வழிகாட்டியாக இருந்தார். அவருடைய ஆதரவால் காதல் செய்யும், பாண்டிய நாடும் எனக்கு பெரிய சினிமா மேலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. அந்த 2 படத்தில் நான் அவர் கூட இருந்தேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, வேலராமன் சார் வீராய் மக்கள் கதை எழுதிட்டு நான் தயாரிப்பாளர் சுரேஷ் நந்தா அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இந்த கதையில் வேலா சார் இல்லாமல் இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போக முடியாது. அதுக்கு நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் நீங்கள் கொடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த உடல் மொழியை, அந்த மண்ணோடைய அந்த பாடி லாங்குவேஜை அவர்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன் சினிமாவில் சமீப கால படங்கள்லாம். மதையானை கூட்டமும் கிடாரி ரெண்டு படம் போதும் அவர் சிறந்த நடிகர்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த இதில் இருக்கும். அந்த 2 படமே எனக்கு பயங்கரமாக பெரிய இதாகிடுச்சு. எமோஷ்னலாக கோபமான வேலை சாரை அப்படியே சாந்தமான அன்பான ஒரு பாசமான மனுஷனாக நான் காட்டணும். நான் எழுதி மருதமுத்துங்க இந்த கேரக்டரை அவர் பிரமாதமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து சேர்த்துட்டார். அது மிகப்பெரிய இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் தீபாக்கா அவங்கள பற்றி சொல்லணும்னா, கிராமங்களில் அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, உறவுமுறைகளுக்கு சிக்கல்கள்னால் அதில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது தங்கச்சி தான். ஏன்னா
ஒரு அண்ணன்கிட்ட பேசினா இன்னொரு அண்ணன் கோச்சிப்பாரு, இன்னொரு தம்பி கோச்சிப்பான். அப்படி உடஞ்சி கிடக்கும்போது அந்த அத்தைகளுடைய பெயின் இருக்குல்ல, அதை நான் கண்மூடி பார்த்துருக்கேன். நம்ம ஊருக்குள்ளே போனாலே எங்கள் அத்தை என்னை பார்த்து அழுதுகிட்டே போவாங்க. எங்கள் குடும்பத்தை அவங்க கொஞ்ச நாள் பேசலை, எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அண்ணன் பையனை அவங்க பிள்ளைய தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படி ஒரு அத்தையை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னா நான் தீபாக்க கேட்டேன், நான் வடிவு கேட்டேன், நான் எழுதினேன். அதை பிரமாதமாக அந்த 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 கலாச்சாரத்தோட அந்த மண்மனம் மாணவ யதார்த்தத்தோட அவங்க ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மாரிம் சார், அவர் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம். அவருடைய இழப்பு ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக ஆயிடுச்சு. இந்த கதைக்கு அவர் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது. ஒரு குடும்பமாக எல்லாருமே இந்த படத்தில் கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம். சிந்தியா மேம் அவங்க ஒரு நெகட்டிவ் ஷேடோ கேரக்டர், அங்கம்மான்னு ஒரு கேரக்டரு. அதை வந்து அது கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ஒரு ஆரம்பித்தாங்கன்னா, யாரோ ஒரு ஆடு மேய்ஞ்சதுக்கு, ஒரு கோழி மேய்ஞ்சதுக்கு, ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை வந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா, தண்ணி தூக்க போகும்போது பேசுவாங்க, புல்லு கட்டுத்திட்டு போகும்போது பேசுவாங்க, ஆடு வெட்டிட்டு போகும்போது பேசுவாங்க. முதல் நாள் தான் சண்டை முடிச்சு நம்ம விட்டோம்னா அது 2வது நாள் ஆரம்பிச்சுவாங்க. ஒரு சண்டை ஒரு வாரம் 1 மாதம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய கிராமங்களில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு நான் நினச்சேன். அதே அந்த நெகட்டிவ் ஷேடோ கேரக்டர் எமோஷனலாக ஒரு காலத்தில் பாசிட்டிவாக மாறுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது சடன் நடந்துடும். அதை வந்து ரொம்ப அழகாக சிந்தியா மேம் பண்ணியிருக்காங்க. ரமா மேம் வந்து இதில் வேலை சார் அந்த குடும்பத்தில் மூத்த மருமகளை பண்ணியிருக்காங்க, சாரோடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. எல்லா குடும்பங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து தியாகத்தோட மொத்த உருவமாக இருப்பாங்க. எல்லாத்தையும் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்படி இருந்திருக்காங்க. ஒரு நேரத்தில் சாப்பாடு வடித்தாங்கன்னா 20 பேர் சாப்பாடு போடணும். கொழுந்த மாய்ங்க, நாத்தனார் மாய்ங்க, அப்படி இன்னொரு கொழுந்த, இப்படி எல்லாத்தையும் சரிசமமாக நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே வந்து அப்பா சித்தப்பா எல்லாம் கோபமாக இருந்தால் கூட அவங்க எல்லாத்தையும் அதை பேலன்ஸ் பண்ணி அந்த குடும்பம் உடையாமல் போய் கொண்டு போகிறது அம்மாக்கள் தான். அம்மாக்களோட தியாகத்தில் தான் இன்னும் நிறைய கூட்டு குடும்பம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டரை ரமா மேம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இணை தயாரிப்பாளர் இளத்தரனை பற்றி சொல்லணும். அவர் வந்து இந்த படம் கதை எழுதின பிறகு பாண்டியன் இந்த கதை எழுதின பிறகு நான் வெள்ளத்தரனை போய் பார்த்தபோது ஃபஸ்ட்டு இந்த படத்தில் அவர் இணை தயாரிப்பாளர் வர்றதுக்கான விஷயங்கள் இல்லை. ஸோ அப்புறம் வந்து இந்த படத்தோட பாடல்களை கேட்டார், கதையை கேட்டவுடனே இந்த படத்துக்கு நானும் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு அவர் பட்ட உழைப்பை வந்து நான் சாதாரணமாக சொல்ல முடியாது. அவ்வளோ போல் எங்களை எல்லாத்தையும் அரவணைச்சி ஒரு ப்ரொடியூசர் மாதிரி அவர் நடந்துக்கல, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ஒரு எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படத்துக்கான விஷயத்தை மட்டுமே எஃபெக்டிவாக செஞ்ச ஒரு வெள்ளத்தூர் அண்ணன், அவருக்கு என்னுடைய நன்றி. சுரேஷ் நந்தா என்னுடைய தயாரிப்பாளர், அவர் வந்து நானும் அவரும் ஒரு ஷூட்டிங்லாம் மீட் பண்ணோம். அதுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து இந்த கதையை சொன்ன நாள்லேருந்து இந்த கதையை நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு 3 வருஷமாக அந்த கதைக்கான ட்ராவல் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு நாள் சார் இதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அடுத்த ஷெட்யூல் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியல, நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக முடிஞ்சு ஒரு ஆடியோ லான்ச் நடந்து ரிலீஸ் ஆகணும், அந்த நம்பிக்கையோட தான் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கோம். அதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு தான், சினிமா மேலே அவருக்கு உள்ள நேசிப்பு தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம். அவருக்கு என்னுடைய நன்றி. பாண்டியக்கா வீராய் கேரக்டர் படத்தோட டைட்டில் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க போட்ட எஃபெக்ட், அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் அவங்க வந்து அந்த கேரக்டராகவே இருந்தாங்க. எல்லாத்தையுமே அந்த சாந்தமாக பாசமாக அன்பாக அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து இந்த கேரக்டரை உள்வாங்கி தென் மாவட்டத்தில் உள்ள வீராய், நான் பார்த்த வீராய் கேரக்டரை ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் படத்தில் நடித்திருக்க அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக என்னுடைய டெக்னிக்கல் டீம், மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்தி, கேமராமேன் எம் சீனிவாசன், எடிட்டர் முகன்வேல், ஆர்ட் டைரக்டர் ரவீஸ், பாடலாசிரியர் மதுரகவி சார், பிஆர்ஓ சதீஷ் சார். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வேலுமணி அண்ணன் படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் வந்து
ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி இல்லாமல் எங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இந்த படத்தை எப்படியாச்சும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல பிகினிங் டு எண்டு வரையும் இன்னைக்கு வரையும் அவருடைய உழைப்பு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவருக்கு எங்களுடைய நன்றி. இந்த படத்தில் எங்க கூட ஒர்க் பண்ண என்னுடைய இணை துணை உதவி இயக்குனர்கள் அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அவங்க தான் முழுக்க முழுக்க இந்த படத்தில் பிகினிங் டு எண்டு வரையும் எங்க கூட ட்ராவல் ஆனாங்க. என்னுடைய நண்பன் ரத்னவேலு என் கூடவே இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் இப்போ வரைக்கும் என் கூட நிற்கிற என் நண்பன் ரத்னவேலு, அவருக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள் தான். அப்புறம் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குழுவினரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய அம்மா, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என் மண்ணுக்கும் என் மனிதர்களுக்கும் வீராய் மக்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.